வணக்கம். இன்னைக்கு இந்திய பங்குச் சந்தையில ஒரு பிரம்மாண்டமான நாள்னே சொல்லலாம். ஒரு பயங்கரமான ஏற்றம். இந்த நம்பவே முடியாத அளவுக்கு இருந்த ராலிக்கு பின்னால என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு ஒன்னொன்னா அலசி ஆராயலாம் வாங்க. முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 10 லட்சம் கோடி ரூபாய். அடேங்கப்பா! ஒரே ஒரு ட்ரேடிங் செஷன்ல முதலீட்டாளர்களோட செல்வம் இவ்ளோ அதிகரிச்சிருக்கு. இது எப்படிங்க சாத்தியமாச்சு? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நீங்க பாக்குற மாதிரி சென்செக்ஸ் நிஃப்டின்னு ரெண்டுமே 1% மேல ஏறி இருக்கு. சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 1200 புள்ளிகள், நிஃப்டி 350 புள்ளிகள் கிட்ட. ஆனா இந்த திடீர் எழுச்சிக்கு, இந்த பவர்ஃபுல் ரீபவுண்டுக்கு அசலான காரணம் என்னவா இருக்கும்? சரி, இந்த ஏற்றத்துக்கான முக்கிய காரணம் நம்ம நாட்டுக்குள்ள இல்ல, அது வெளியிருந்து வந்திருக்கு. அதாவது உலக அளவுல நிலவிட்டிருந்த அரசியல் பதட்டங்கள் கொஞ்சம் குறைய வாய்ப்பிருக்குங்கிற ஒரு நம்பிக்கை. அதுதான் மார்க்கெட்டுக்கு புதுசா ஒரு தெம்பு கொடுத்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன ஒரு விஷயம்தான் இதுக்கு காரணம். ஈரான் மேல இருக்கிற ராணுவ தாக்குதல்களை இன்னும் 2-3 வாரத்துல நிறுத்திக்க வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொன்னார். அவ்வளவுதான். இந்த ஒரு வார்த்தை உலக சந்தைகள்ல இருந்த பயத்தையெல்லாம் போக்கி இன்வெஸ்டர்ஸ் மத்தியில நம்பிக்கையை கிடுகிடுன்னு உயர்த்திருச்சு. மார்க்கெட் அனலிஸ்ட்களும் இதையே தான் சொல்றாங்க. இந்த ரீகவரியே முழுக்க முழுக்க இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் குறையுங்கிற நம்பிக்கையால தான் வந்தது. இதனால உலக அளவுல ரிஸ்க் எடுக்க மனப்பான்மை அதிகரிச்சிருக்குன்னு ரெலிகேர் புரோக்கிங்ல இருந்து அஜித் மிஸ்ரா தெளிவா சொல்றாரு. சரி, இந்த குளோபல் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இந்தியால ஒரு குறிப்பிட்ட செக்டார்ல ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். அந்த நாள்ல எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தது எது தெரியுமா? நம்ம பாதுகாப்புத்துறை பங்குகள் தான். நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் இன்ட்ராடேல கிட்டத்தட்ட 7% வரைக்கும் உயர்ந்துச்சு. யோசிச்சு பாருங்க, 2 நாளா சரிஞ்சிட்டு இருந்த ஒரு இண்டெக்ஸ் ஒரே நாள்ல இப்படி ஒரு எழுச்சி கண்டது உண்மையிலேயே ஒரு அட்டகாசமான கம்பேக். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். மத்த செக்டாரை விட இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்ல மட்டும் ஏன் இவ்ளோ பெரிய ரேலி? இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. அதுல அரசியல், வியாபார வாய்ப்புகள்னு பல விஷயங்கள் கலந்திருக்கு. இதுவும் ட்ரம்போட பேச்சோட சம்பந்தப்பட்டதுதான். நேட்டோ கூட்டாளிகளை பத்தி அவரை பேசும்போது அவங்க ஒரு காகித புலின்னு ரொம்ப காட்டமா விமர்சிச்சாரு. இதனால அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான பாதுகாப்பு உறவுகள்ல ஒரு சின்ன விரிசல் வர ஆரம்பிச்சது. இந்த சூழ்நிலைதான் இந்தியாவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்குது. ஒருவேளை அமெரிக்கா நேட்டோலேருந்து கொஞ்சம் விலகினா ஐரோப்பிய நாடுகள் புதுசா ஒரு டிஃபென்ஸ் பார்ட்னரை தேட வேண்டியிருக்கும் இல்லையா? அப்போ நம்பகமான, செலவு குறைஞ்ச ஒரு ஜனநாயக நாடா இந்தியா ஒரு சூப்பரான மாற்றா இருக்கும்னு அனலிஸ்ட்கள் நினைக்கிறாங்க. அதோட கடந்த 2 நாள்ல இந்த பங்குகள் சுமார் 5.5% சரிஞ்சதால இப்போ வாங்க சரியான நேரம்னு பலரும் நினைச்சிருக்காங்க. இது வெறும் ஒரு நாள் ஏற்றம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா ஐரோப்பிய யூனியன் பாதுகாப்பு உறவுல ஏதாவது பெரிய மாற்றம் வந்தா இந்தியாவுக்கு ஒரு மாற்று உற்பத்தி கூட்டாளியா உருவாகிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் வாய்ப்பு. இது ஒரு நீண்டகால மாற்றத்தோட தொடக்கனா கூட இருக்கலாம். சரி, டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் தான் அன்ற ஹீரோவா இருந்தாலும் இந்த பாசிட்டிவ் வைப் மார்க்கெட் முழுவதுமே பரவி இருந்துச்சு. சொல்லப்போனா ஃபார்மா செக்டர், அதாவது மருந்து துறையை தவிர மத்த எல்லா செக்டோரல் இண்டெக்ஸும் நல்லா லாபத்துல தான் முடிஞ்சுது. டிஃபென்ஸ், பொதுத்துறை வங்கிகள், மீடியா, கேபிட்டல் குட்ஸ்னு எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. இதோட முக்கியமான விளைவு என்ன தெரியுமா? மார்க்கெட்டோட ஃபியர் கேஜ்னு சொல்லப்படுற இந்தியா விஐஎக்ஸ் கிட்டத்தட்ட 11% குறைஞ்சது. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த இண்டெக்ஸ் குறையுதுன்னா மார்க்கெட்ல பயம் குறைஞ்சு முதலீட்டாளர்கள் மத்தியில நம்பிக்கை அதிகரிக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த பெரிய ரேலி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன? அனலிஸ்ட்கள் என்ன சொல்றாங்க? நாம இனிமே எந்த விஷயங்களை கவனிக்கணும்? வாங்க பார்க்கலாம். நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் அனலிஸ்ட்கள் சொல்ற முக்கியமான லெவல்கள் இதோ. ஒருவேளை மார்க்கெட் கீழே வந்தா 22,500லேருந்து 22,550 வரை ஒரு சப்போர்ட் இருக்கு. அதே சமயம் மேல போச்சுன்னா 22,800லேருந்து 22,850ல ஒரு தடையை சந்திக்கலாம். சோ இந்த ரேஞ்சை நாம உன்னிப்பா கவனிக்கணும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கும் முக்கியமான லெவல்கள் இருக்கு. சப்போர்ட் லெவல் பாத்தீங்கன்னா 51,000, 51,100. ரெசிஸ்டன்ஸ், அதாவது தடைநிலை 51,900, 52,000. மார்க்கெட்டோட அடுத்த கட்ட மூவ்மெண்ட் இந்த லெவல்கள் தான் தீர்மானிக்கும். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லாரும் சொல்றாங்க. மார்ச் மாசத்துல கிட்டத்தட்ட 11% சரிஞ்சதுக்கு பிறகு இது ஒரு நல்ல ரிலீஃப் ரேலி தான். ஆனாலும் அப்படா சரிவெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு இப்போவே ஒரு முடிவுக்கு வர முடியாது. இந்த ஏற்றம் நீடிக்குமா இல்லையாங்கிறது தான் இப்போ $1 மில்லியன் கேள்வி. நிறைவா நாங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வழக்கமான ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறோம். முதலீட்டு நிபுணர்கள் சொல்ற கருத்துக்களும் டிப்ஸும் அவங்களோட தனிப்பட்ட கருத்துக்கள் தான்.
நீங்க எந்த முதலீட்டு முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சர்டிஃபைட் நிபுணர்கள் கிட்ட ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்கன்னு நாங்க கேட்டுக்கிறோம். அப்போ நமக்கிட்ட இருக்கிற கடைசி கேள்வி இதுதான். இவ்ளோ பெரிய நஷ்டத்தை ஒரே நாள்ல ஈடுகட்டின இந்த சக்தி வாய்ந்த ரேலிக்கு அப்புறம் மார்க்கெட்ல இருந்த நிலையற்ற தன்மை, அந்த வாலட்டிலிட்டி எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சா? உங்க பதில நீங்களே யோசிச்சு பாருங்க.